ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். எல்லாம் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் 30 டேஸ்ல எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன், எப்படி 73 கிலோல இருந்து 67 கிலோ வந்தேன், அதுக்காக நான் என்னெல்லாம் சாப்பிட்றத விட்டேன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம். இது வந்து நான் 73 கிலோ இருக்கும் போது எடுத்த ஃபோட்டோ. வாயில் மட்டும் நான் இவ்வளோதான் இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் எப்படி நம்ப முடியும்? அதனால என்கிட்ட அப்போ வெயிட் மிஷின் இல்லை. நான் அந்த டைமில் நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் 13ஆம் தேதி. அப்போ எடுத்த வெயிட் தான் 73 இருக்கிறேன். நான் இங்கே சைடில் இருக்க பாருங்க, அந்த 99 பக்கத்தில் 73 கிலோ இருக்கேன். நான் வந்து ஜூலை 17லேருந்து என்னோட வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் சுகர் மட்டும் கட் பண்ணேன். ஆனால் ஈவினிங் வந்து 6 o'clock 3 வேளை சாப்பிட்டேன். ஒரு 10 days நான் சுகர் எதுவுமே எடுத்துக்கல, எந்த வித சுகருமே எடுத்துக்கல. அந்த 10 days அப்புறம் வந்த ரிசல்ட் தான் இந்த 71. அப்புறம் ஒரு 10 daysக்கு அப்புறம் எடுத்த ரிசல்ட் தான் இந்த 68. ஃபர்ஸ்ட் 10 days வந்து நான் சுகர் அந்த மாதிரி இனிப்பு எந்த ஐட்டம் எடுத்துக்கல. ரெண்டாவது 10 daysல வந்து நான் வந்து 2 வேளை தான் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். காலையில அப்புறம் வந்து மதியம். நைட்டுக்கு நான் சாப்பிட மாட்டேனா இருந்துச்சு. அப்புறம் ஒரு 10 daysக்கு அப்புறம் எடுத்ததுதான் நேற்று எடுத்தது தான் இந்த வீடியோ. எவ்வளோ 67.35 இருக்கு. நான் ஏன் இதை போடுறேன்னா, இதெல்லாம் காமிச்சிட்டு தான் நான் என்னென்ன சாப்பிடலன்னு சொன்னா உங்களுக்கு புரியும். இனிப்புல நான் என்னெல்லாம் சாப்பிடலன்னு பார்க்கலாம். நான் எந்த வித சர்க்கரையுமே எடுத்துக்கல, வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கல, ப்ரௌன் சுகரும் எடுத்துக்கல, பனங்கல்கண்டு, கருப்பட்டி, வெல்லம் இந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்கல. இனிப்புன்னா எல்லாமே இனிப்பு தாங்க. எல்லா வித இனிப்புமே நம்ம அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். நான் வந்து எந்த ஒரு இனிப்புமே எடுத்துக்கல. நம்ம பார்க்க ஆசையாக தான் இருக்கும், சாப்பிட ஆசையாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து எல்லாமே தவிர்த்து தான் ஆகணும். எந்த ஒரு இனிப்பு எடுத்துக்கல. சுகர் இதுக்கெல்லாம் பதில் ஹனி யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க, அதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. டேட்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க, அதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. டீ காஃபி சுகரே இல்லாமல் தான் குடிக்கணும். போக போக பாலுமே நம்ம கட் பண்ணி தான் ஆகணும். பிஸ்கட் இந்த மாதிரி எந்த ஒரு ஐட்டமுமே நம்ம சாப்பிடக்கூடாது. நான்லாம் நைட்டு ஒரு க்ரீம் பிஸ்கட் இல்லைன்னா தூங்கவே மாட்டேங்க. ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு படுக்கும் போது சாப்பிட்டுட்டே அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணிட்டு வந்து படுப்பேன். நான் சுகர் விட்ட ஃபர்ஸ்ட் டே எனக்கு ரொம்ப தலை வலிச்சது. நான் ஒரே நாள்லேயே விட்டுட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் அதை தொடவே இல்லை இன்னைக்கு வரைக்கும். இதுல உங்களுக்கு 10 daysல 2 கிலோ கண்டிப்பா குறையும். உங்களுக்கு கண்டிப்பா மாற்றம் தெரியும். அடுத்து நமக்கு காலையில இட்லி தோசை வேணும், இல்லை ஒரு டீ குடிக்கிறோம்னா ரஸ்க்கு வேணும், இல்லை வறுக்கி அந்த மாதிரி பிஸ்கட் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வேணும். ஃபர்ஸ்ட் இந்த மைதா ஐட்டம் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். ஒயிட் கலர்ல இருக்கிற எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணும். என்னென்னு பார்க்கலாம். இட்லி தோசை கண்டிப்பாக விட்டுருங்க. வெள்ளை கலர்ல இருக்கிற எல்லாமே விடணுங்கும் போது கண்டிப்பாக இட்லி தோசை விட்டுருங்க. தோசை மாவு இந்த மாதிரி ஐட்டம் நான் சாப்பிட்டும் அது சாப்பிட்டுமே 1 மாதம் ஆச்சு. அதே மாதிரி பிரெட்டு பன்னு இந்த மாதிரி எதுவும் சாப்பிடாதீங்க. முக்கியமாக புரோட்டா சாப்பிடாதீங்க. மைதா ஐட்டம் எல்லாம் விட்டுருங்க. கேக் சாப்பிடாதீங்க. எனக்கு ஒரு க்ரீம் தடவின மாதிரி, பட்டர் க்ரீம் தடவின மாதிரி கேக் இல்லைன்னா எனக்கு அது சாப்பிடலைன்னா தூக்கமே வராது. கண்டிப்பாக ஒரு 2வது வாங்கி சாப்பிட்ருவேன். சொல்லி வச்சிருவேன், அந்த கடையில் வந்தால் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கடையிலே சொல்லி வச்சிருவேன். வந்த உடனே ஃபர்ஸ்ட் நான் தான் அதை வாங்குவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா புரோட்டா, என் ஹஸ்பண்ட் வந்து புரோட்டா ரொம்ப அவருக்கு பிடிக்கும். அவங்க புரோட்டா வாங்காமல் இருக்கவே மாட்டாங்க. அதையும் நான் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் எனக்கு வந்து மைதாவில் ரொட்டி சுட்டு அது மேலே வந்து தேங்காய் ஃபுல்லாக போட்டு கரும்பு சக்கரை போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். நான் சொல்கிறது போயின்னா என்னோட ஷார்ட்ஸ் ஒரு 2 மாதம் முன்னாடி உள்ள ஷார்ட்ஸ் போய் பாருங்கள். அதெல்லாம் போட்டு ஒரே வீடியோவாக போட்டிருப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மைதான்னு ஒன்று அவாய்ட் பண்ணேன். இட்லி தோசை அவாய்ட் பண்ணேன். அதில் தான் ஒரு 2 கிலோ மறுபடியும் ஒரு 2 கிலோ குறைஞ்சிச்சு. 68 ஆச்சு. சிக்கன் குழம்போட இட்லி கொடுத்தா 5 இட்லி சாப்பிடுவோம். தோசை யாராவது சுட்டு கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். இதே வந்து நம்ம இந்த மாவுங்கிறனால தான் நமக்கு அது மறுபடியும் சாப்பிட தோணுது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். மறுபடியும் நமக்கு பசி எடுக்குது. இதை அவாய்ட் பண்ணால் பசி எடுக்கிறது கம்மியாகும். அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், சாயந்தரம் தான் இந்த கடைகள் எல்லாம் திறந்துருக்கும். சிக்கன் ரைஸு, நூடுல்ஸு, இந்த பானிபூரி, காளான் அந்த மாதிரி இந்த மாதிரி ஐட்டத்தை கண்டிப்பாக விட்டே ஆகணும். இதில் ஏதாவது சோயா சாஸ், அந்த சாஸ், இந்த சாஸ், ஆயில் அப்படி இப்படின்னு எல்லாம் ஊற்றிருப்பாங்க. பஜ்ஜி, போண்டா இதுதான் நம்ம சாயந்தரம் விரும்பி சாப்பிட்ற ஐட்டம். ஒரு டீ இருந்துச்சுன்னா அந்த டீ கூட நமக்கு ஒரு பஜ்ஜி போண்டா இல்லாமல் நம்மளால சாப்பிடவே முடியாது. ஃப்ரைட் ஐட்டம் எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணியே தான் ஆகணும். எல்லாம் முடியாதுன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே ஒரே நாளில் திடீர் முடிவெடுத்து தான் நான் எல்லாமே அவாய்ட் பண்ணேன். ஹஸ்பண்ட்லாம் சேலரி போட்டால் ஒன்று புரோட்டா இல்லைன்னா சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. யாரும் சாப்பிட்றாங்கன்னு நினைக்க வேண்டாம். நம்ம உடம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவோம். ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. எங்கள் அப்பா வெயிட் லாஸ் பண்ண நிறைய தடவை என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் அப்போல்லாம் பண்ணதே கிடையாது. இப்போ நானே எனக்கா தோணி நான் பண்ணுறேன். என்றைக்குமே யாராவது சொல்லி நம்ம பண்ணி அதை நம்ம பண்ணவே மாட்டோம். நமக்கா ஒன்று தோணி நம்ம பண்ணிட்டோம். அது யாரு சொன்னாலுமே ஸ்டாப் பண்ண முடியாது. என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, போதும் வெயிட் குறைஞ்சிட்டே விட்டுருன்னு சொன்னாங்க. ஆனாலும் நான் இதை விட போறதில்லை. நெக்ஸ்ட் 2 days கழிச்சு நெக்ஸ்ட் மறுபடியும் அடுத்து நான் தொடங்க போறேன். நீங்க அதுல ஜாயின் பண்ணணும்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து கூலிங் ஐட்டம் என்னெல்லாம் அவாய்ட் பண்ணேன்னு பார்த்தா ஃபலூடா இஸ் மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். ஃபலூடா அவாய்ட் பண்ணேன். சும்மா இந்த 10 ரூபா ஜூஸ் வாங்கி குடிப்பேங்க. அதனால என்னோட த்ரோட் ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருந்துச்சு. நான் எப்போ அந்த சுகர் கட் பண்ணணும் அதுலேருந்து அது எல்லாமே எனக்கு சரியாயிடுச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கண்டிப்பாக நீங்கள் குண்டாயிட்டே தான் இருப்பீங்க. ஐஸ்கிரீம் என்னைக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களோட உடம்பு வந்து குறையும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐஸ் வாட்டர் குடிக்கவே கூடாது.
ஐஸ் வாட்டர், சோடா. அது முக்கியமாவே நம்ம வீட்ல நமக்கு வந்து நெனச்சோனே கிடைக்கிறது ஐஸ் வாட்டர். அந்த ஐஸ் வாட்டர வந்து நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஐஸ் வாட்டர் குடிக்கவே கூடாது. சோடாவும் குடிக்கக்கூடாது. சாக்லேட் சாப்பிடக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வாழைப்பழம் சாப்பிடல. நேந்திரம் பழம் சாப்பிட்டேன். சாப்பிட்டப்ப பார்த்தீங்கன்னா, நான் குறைஞ்ச 1 கிலோ மறுபடியும் 2, 3 நாள்ல ஏறுன மாரி இருந்துச்சு. ஏன்னா, நான் ஒரு நாளைக்கு 2, 2 நேந்திரம் பழம் சாப்பிட்டேன். வாழைப்பழம் நம்ம சாப்பிட வேண்டாம். செவ்வாழை சாப்பிடலாம். வாழைப்பழம் சாப்பிடாதீங்க. வாழைப்பழம் சாப்பிட்டா வெயிட் போட தான் செய்யும். வாழைப்பழம் அவாய்ட் பண்ணிருங்க. மேங்கோ அவாய்ட் பண்ணிருங்க. இதெல்லாம் நீங்க விட்டாலே போதும். நீங்க நல்லா ஸ்லிம் ஆயிருவீங்க. 6 கிலோ உங்களுக்கு 1 மந்த்லயே குறையும். நீங்களும் உங்க குழந்தை கூட இப்படி ஜாலியா விளையாடலாம். நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடலாம். வெளியில எங்கனாலும் ரொம்ப டயர்ட் ஆகாம நம்ம போகலாம். உங்க முகம் நல்ல கலர் ஆயிரும். நான் என்ன சாப்பிட்டேங்கிற வீடியோ வேணும்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.